வணக்கம். தமிழ்நாட்டு அரசின் அறிவிப்பிற்கு இணங்க தமிழ் வளர்ச்சித் துறையால் நடத்தப்பெற்ற திருக்குறள் முற்றோதல் போட்டியில் கலந்து கொண்டு 1330 திருக்குறள்களையும் கேட்போர் வியக்கும் வகையில் கூறி தமிழ்நாட்டு அரசின் சார்பில் ரூபாய் 15,000 பரிசு பெற இருக்கின்ற தஞ்சையை சார்ந்த 6 மாணவ மாணவியருக்கு 31/12/2024 செவ்வாய்க்கிழமை காலை தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ச. முரசொலி அவர்கள் பரிசில்களை வழங்கி பாராட்டினார். அவ்வமயம் தமிழ்ச்செம்மல் பழ மாரவர்மன், திரு ராம சந்திரசேகரன், திரு இந்து சீனிவாசன், திரு இரா செலியன், புலவர் மா. கோபாலகிருட்டிணன், புலவர் மா. கந்தசாமி ஆகியோர் மாணவர்களை வாழ்த்தி பாராட்டி மகிழ்ந்தனர். செய்திகளில் இருக்கிற மாணவர் செல்வங்கள், பெற்றோர்கள், நம்முடைய திருக்குறள் பேரவையினுடைய நிர்வாகிகள், வாசகர் வட்டத்தினுடைய நிர்வாகிகள், மற்றும் அனைத்து நண்பர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உங்களையெல்லாம் வருகிற மாணவர்கள் நம்முடைய தமிழக அரசு முன்னெடுத்திருக்கிற தமிழக முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய நினைவில் வாழும் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழை செம்மொழியாக்கியதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மொழிக்கு என்னுடைய வாழெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் உலக பொதுமறையாம் அந்த திருக்குறளை 1330 குறளையும் ஒப்புவிக்கிற அந்த மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கிற விதமாக அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் அவரை தொடர்ந்து அவருடைய புதல்வர் திராவிட மாடல் ஆட்சி செய்கிற நான்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்களும் தலைவர் கலைஞரை போன்று தமிழ் மீது வளர்ச்சி கொண்டு தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டங்களை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய தஞ்சை மாவட்டத்திலே அந்த திருக்குறளை ஒப்புவிக்கிற அந்த நிகழ்வில் 19 பேர் கலந்து கொண்டு 6 பேர் பரிசுகளை பெற்றீர்கள். உங்களை பாராட்டுகிற விதமாக முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தஞ்சையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் உங்களை அழைத்து கௌரவப்படுத்துவதற்காக அழைத்து நின்றோம். அதற்கு வெளியிருக்கிற திருக்குறள் பேரவை நிர்வாகிகள், வாசகர்கள் நிர்வாகிகள், வெளியில் பத்திரிகையாளர்கள், உங்கள் அனைவரும் சார்பாக உங்களை வரவேற்று ஓரிரு வார்த்தைகள் நம்முடைய திருக்குறள் பேரவையுடைய செயலாளர் மாறும். வணக்கத்திற்கும் போக்குவரத்தினுடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற இங்கே துறையில் இருக்கின்ற தமிழ் மீது பற்று கொண்டு தமிழ் மொழிக்காக அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய திருவடிகளையும் சாதங்களையும் தமிழ் மொழிவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை எழுதி 25 ஆண்டுகள் வெள்ளி விழா என்ற விழா தொடக்கம் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு நானும் எங்கள் உலக திருக்குறள் பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினருமான எங்கெல்லாம் தமிழ்மொழி மணக்கின்றதோ அங்கெல்லாம் நான் இருப்பார் என்பதுதான் ஐயா கந்தசாமி அவர்களும் இருவரும் கன்னியாகுமரிக்கு சென்றிருந்தோம். மிக அருமையான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே இந்த மாணவர்களை எல்லாம் பாராட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி நேர நெருக்கடியின் காரணமாக அமைக்க இயலாத ஒரு சூழல். அதை நாங்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய திரு முரசொலி அவர்களை தொலைபேசியில் சென்ற பொழுது உடனடியாக எந்த தாமதமும் இல்லாமல் 6 செல்வங்களையும் இங்கே அழைத்து இந்த நேரத்திலே நாங்கள் கன்னியாகுமரியிலே இந்த நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு அவர் முக்கியத்துவம் பல்வேறு பணிகள் இருந்தாலும் அவருக்கு தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு உங்களை வாழ்த்துவதும் பாராட்டுவதும் மிக மகிழ்ச்சி அடைகின்றது. அதுல ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த பையன் ராஜேஷ்
ராஜஸ்தான் ஒன்னாவது படிக்கிறார். ஒருத்தங்க முன்னாடியே வாங்கிட்டாங்க போல, இப்போ ஒருத்தங்க ரெண்டு பேருமே தேர்வாயிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க நம்ம ஐயாவுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் தமிழ் கபிலன் ஜாலி, அவங்க ரெண்டு பேரு. அப்புறம் இங்க ஒரு பையன், இந்த பாப்பா. இங்க எல்லாரும் 6 பேர் 19 பேர் இருக்கிறதுனால இந்த 6 பிள்ளைகளும் திறமையா சொல்லியிருக்காங்க. என் பேர்த்தையும் படிச்சாங்க, இதுல கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த வாய்ப்பு இப்ப கிடைக்கல. அதுக்காக சோர்ந்து போகாம திருப்பி அவங்க அந்த பயிற்சியில இறங்கிருக்கிறாங்க. இந்த திருக்குறள் நான் வந்து இந்த நல்ல நேரத்துல உங்களுக்கெல்லாம் வேண்டி இங்கே சொல்லிட்டேன். அவங்க வந்த இதுல வேலையா இருந்தப்ப நீங்க வந்து பருதிமார் கலைஞர்னு அவர் பேரை மாற்றினார். அதே மாதிரி எங்க அமைப்பிலேயே அரமண்ணன் அவர் பேரை மாற்றினார், தர்மராஜன். இந்த மாதிரி நீங்க திருக்குறள் படிக்கிறது 2-3 காரணம் சொல்லிட்டேன். ஒண்ணு வாழ்வியல் நூல். இந்த வாழ்வியல் நூலை கற்றுக்கொண்டு சிறப்படைய இந்த பயிற்சி வந்து நிச்சயமா அந்த பள்ளிக்கூடத்துல இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு மிக ஊக்கமாக இருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி, இது தொடர்பான செய்தி சொல்றேங்க. இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் முதல்ல யார் வந்து இந்த பயிற்சி எடுத்து இது பண்ணாங்கன்னா, பிரதிபாங்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அந்த பரிசு கொடுத்தாங்க. அந்த படங்கள்லாம் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட கொடுத்து அதை சுற்று கொடுத்து, அதுல வந்து நம்ம முதலமைச்சர் அப்ப டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து அந்த சிலை நிறுவனர். இந்த சிலை நிறுவனர் நாங்க கேட்டேன், அங்க இருக்கிறவங்களெல்லாம் அவ்வளவு கடினமான ஒரு ஏற்பாடு, சாதாரண ஏற்பாடு. 133 அடி உயரத்தை முக்கடல் சந்திக்கக்கூடிய இடத்துல நிறுவனங்கள் சாதாரணமான விஷயமே இல்லை. அதுவும் விவேகானந்தர் பாறைக்கு அருகில நிப்பாட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அதுக்கு பல எதிர்ப்புகள், பல சங்கடங்கள்லாம் இருந்தாலும் கூட ஏன் துணிச்சலா சொன்னாங்கன்னா, என் தமிழ் மக்கள் திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆவல். படிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் நெறிப்படி வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிப்பு. இந்த வகையிலே அந்த சிலை நிறுவிய சிரமங்களை எல்லாம் நாங்கள் கேட்டு அங்கே உணர்ந்தோம். அப்படிப்பட்ட இதுல வந்து இப்ப நம்ம முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கக்கூடிய இடத்தையும் கண்ணாடி பாலத்தால 800 பேர் அதுல பயணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்க. இதெல்லாம் வந்து ஒரு புறச்செயலாக இருந்தாலும் அகச்செயல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் திருக்குறள் படிப்பதோடு மட்டும் அந்த வாழ்வியல் நூல் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழியை காட்டும். நான் நிறைய மாற்றங்கள் ஆகியிருக்கு என் உள்ளே என்னால் உணர முடிகின்றது. திருக்குறள் படித்து அதன்படி வாழ்வதனால் நல்ல உணர்வு, இந்த இதுக்கு வந்து ஆக்கம் தருவதுதான் இந்த பாராட்டு என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்திருக்கின்றார். அதே போல நான் தஞ்சாவூரிலும் ஒரு திருவள்ளுவர் சிலை வைப்பதற்காக அவர் அன்பாடுபட்டார். பணிகள் நிறைய சிறப்பாக இருக்கின்றது. அதோட இன்னொரு விண்ணப்பத்தையும் இந்த நேரத்தில் வைக்கிறோம். அது வந்து தமிழ் வளர்ச்சி துறை வந்து நம்மகிட்ட கேட்டிருக்க செய்தி, மாவட்ட ஆட்சியரகத்திலேயே அந்த அறிவிப்பு, அதாவது திருக்குறள் அதனுடைய பொருள் LED-ல வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா அந்த செய்தியை நாங்கள் செய்தி கொடுத்து செய்தி கொடுத்துருவோம். இங்க வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு தமிழ்ல ஆர்வம். அந்த இதுல நீங்களும் அந்த அமைப்புல பெற்றோர்கள், தாய்மார்கள் அப்படியே நிறைய பேர் இந்த தமிழ் உணர்வு வரணும். அண்ணா ஏற்படுத்தியதுதான் அந்த இது. அண்ணா காலத்துல தொடங்கிய அந்த வேட்கை தமிழ் உணர்வு இன்னை வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இந்த வகையில இன்னொரு கடைசியா இதை மட்டும் சொல்லி போயிருக்கேன். நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டுல எல்லாரும் பேருமே தமிழ் தான். தமிழ் தான். நீங்க காவியம், தென்றல் நினைச்சு பாருங்க, நல்ல நல்ல பேர்கள்லாம் இருக்கு. அதனால வடச்சொல்லை நாடாதீர்கள். அதே போல தமிழ்ல நிறைய சொற்கள் தமிழ்லயே பேசி பழகுங்க. உங்களுடைய திருவடிகளை பணிந்து இந்த வாழ்க்கை நல்கிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு திருக்குறள் சார்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருக்கின்ற அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். பேசியிருக்கோம். 3 இடத்துல நாங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அனுமதி கேட்டிருக்கோம். மாவட்ட மைய நிர்வாகத்துல, அதே மாதிரி தஞ்சாவூர் நீதிமன்ற அருகில் அந்த ஆற்று பாலம் வந்தாங்க. அந்த இப்ப இருக்கிற அந்த திருவள்ளுவர் திரையரங்க அந்த வளாகத்துல 3 இடங்கள்ல அந்த அனுமதி கேட்டிருக்கோம். அதுல
அந்த குடும்பத்தை வந்து நம்ம கொண்டாடுறத வெளிநாட்டுக்காரங்க அவ்வளவு கொண்டாடுறாங்க. அதை வந்து மாணவ சிறார்கள் நீங்க வந்து இளமையிலேயே படிச்சு உள்வாங்கி அதை பிள்ளையா பேசுறது போட்டுக்கிறது. அதுவும் இணைய நண்பர் சந்திரஜோதி அவர்கள் குடும்பம் எல்லா பரிசையும் வாங்கிட்டு குடும்பம் தான் வாங்கிட்டு சிறக்குதான். நீங்க உறவு நட்பு சொல்ல நல்லா வாழணும். தொடர்ந்து உங்களுடைய சுற்று வட்டாரத்திலையும் இதை நீங்க பரப்பி அவங்களையும் படிக்க சொல்லணும். இந்த விழாவை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் முரசொலி அவர்களுடைய பங்கு பெருத்தானது. அவர் தொடர்ந்து தொலைக்கின்றி நேரமே இல்லை. அவர் விமானத்துல போகும்போது தொடர்புடையில் போகும்போது மாத்திரம் தூங்குவார்னு நினைக்கிறேன். தூங்காம படை உழைச்சிட்டு இருக்கு. அவருடைய படி சிறக்கணும், செழிக்கணும். சிலை அமைத்து செல்விழா கொண்டாடுகிற இந்த காலகட்டத்தில் திருத்தொழில் பரிசு பெற்றிருப்பது திருக்குறள் தான் அதிகமான மொழிகளின் சார்புகள் உலகம் பொதுவாய் அதற்கு ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதில் மிகச் சிறப்பாக உரை அது தலைவர் கலைஞர் திருக்குறளுக்கு உரை எழுதுவது இமயமலைக்கு அவர் சிறப்பாக எழுதியிருக்கார். இங்க வந்தோடனே அவர்கள் கூட நான் இந்த பகுதிகளை அவருடைய எழுத்து கேட்டேன். நட்பு இருக்கிற அதிகாரத்தில் ஒரு குரல் சொல்ல உடனே சொன்னார். அப்படின்னு சொன்னா உடனே சொல்றார். இத்தகைய நீங்க 1330 வரையும் நீங்க படித்திருக்கிற நீங்க நான் கூட இடத்துல தெரிவிக்கிறேன். பாக்கியவான்கள் எனக்கு அதாவது எம்பி அவர்களை பற்றி ஒரு ஐயா தமிழ் அவர் பேர் என்ன தமிழ் பேரோட இல்ல ஒரு வீரம் சார்ந்த பேரு, ஒரு தமிழ் மரபை சார்ந்த. அவரை பத்தி முதல்ல ஒரு இடத்துல கொண்டிருக்கேன். அவர்களுடைய ஒரு செயல் புயல் தான். அவர்கள் சொல்றது போல ஒரு நேரம் இருக்கான்னு தெரியல. நேற்று சாயந்தரம் வந்து பேசுறதுக்கு காட்டுவோம். நாங்க 2 பேரும் பேசுவோம். பேசவே முடியல. அவ்வளவு பேர் வந்துட்டே இருக்காங்க. நானே சொன்னேன் ஐயா அவங்க கிட்ட தொலைபேசியில பேசினேன். அப்புறம் அப்போதுதான் இந்த நிகழ்வு எல்லாவற்றையும் பாதுகாத்து தமிழில் இந்த தங்கை பெற்றதற்காக பல்வேறு வளர்ச்சி பணிகளையும் முன்னெடுத்து செய்து அவர்களையும் பாராட்டி இந்த சிறார்கள் நல்ல முறையில் ஊழலுடைய அன்பு பெற்று சிறுவனுடைய பாட வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து நமது பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி அவர்கள் என்னதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் அவருடைய தந்தையார் வந்து மிக முக்கியமான தமிழ் உணர்வு முக்கியவர். அதனால அந்த தமிழ் உணர்வோடு சமூக உணர்வும் சேர்ந்து நமக்கு தஞ்சையில் ஒரு மக்கள் பிரதியாக கிடைச்சது. நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரல் சொல்லக்கூடிய குழந்தைகளும் சரி எல்லா சமூக பணிகளும் தானே ஈடுபட்டு அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு மிகப்பெரிய பணிகளை செய்து வருகிறார். அவருக்கு துணை இருக்கும். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அவராகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். நிச்சயமாக இந்த குழந்தைகள் மேலும் மேலும் நல்ல பணிகளை ஆற்றுவது. ஏன்னா நீங்க திருக்குறள் படிச்சீங்கன்னா நல்ல பணிகள் ஆற்றுவீங்க. நிச்சயமாக நல்ல பணிகளுக்கு செல்லுங்கள். உங்களுடைய முரசொலி இந்த கையால வாழ்ந்து போறீங்க. மேலும் மேலும் நல்ல மனதோடு கொடுக்கக்கூடியவர். நல்ல மனதோடு வாழ்த்துகிறோம். நன்றி. பண்புடைமை என்பது திருக்குறளுக்கு ஏற்ற ஒரு நாடாளுமன்றம் நம்முடைய முரசொலி. எப்பொழுது வேண்டுமானாலும் தொலைபேசியில் அழைத்தால் அவரே எடுத்துருவார். இல்லைன்னா உடனே அடுத்த உதவியாளர் நீங்க பார்க்கலாம். அதே போல செயல் என்று சொன்னால் அரசியல் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை கடந்து மக்கள் பணி யார் யாருக்கு என்ன வேண்டும் என்பதை அவரே தேடி சென்று உதவக்கூடிய ஒரு நல்ல உள்ளம். அங்கு செடியன் சொன்னதை போல அது பாரம்பரியமாக வந்தது. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு
இதற்கு தான் ஒரு தந்தை குடியை உயர்த்த வேண்டும், தன்னுடைய குடிப்பெருமையை உயர்த்த வேண்டும். என்னுடைய பெற்றோர் தாத்தா இவர்கள் காத்து வந்த அந்த குடிப்பெருமையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணிக்கையில இன்றைக்கு எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அலங்கரித்த பதவியில் வெங்கட்ராம், பள்ளிக்காவலர், வரிசையாண்ட எஸ்.டி. சோமசுந்தரம் அந்த நிலையில பிள்ளைகள் எல்லாரும் பாராட்டும், என் பிள்ளைய பாராட்டும். அந்த பொறுப்பில அவர்கள் இன்றைக்கு அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா சில செய்திகள் எனக்கு மட்டும் தான் தெரியும். சில செய்திகளை கேட்பார்கள். உடனடியாக ஒருத்தரான நூலகத்துக்கு போனாங்க, பாசோட தலைவர் வந்தாங்க. அவர்கள் இப்படி நாற்காலி வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக அடுத்த நாளை நாட்கள் மாவட்ட மையத்துக்கு வந்தாங்க. அவர்கள் பிள்ளைகள் ஜெராக்ஸ் மிஷின் வேணும் கேட்டாங்க. உடனே கட்டடம் வேணும் கேட்டாங்க. 50 லட்சம் ரூபாய் கட்டடம். இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் உங்களை பாராட்டுகிறார். திருக்குறள் ஒப்பித்தல் என்பது ஏதோ ஒரு 1000 ரூபாய் பரிசு பெற்றோம், 10,000 பரிசு பெற்றோம், 15,000 பரிசு பெற்றோம் என்பதற்காக அல்ல. வள்ளுவத்தை வாழ்வியலாக கொள்ள வேண்டும். அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உள்ளுவது எல்லாம் மற்றது கல்வியிலும் தரலாமே இல்லையா? அதனால விழியதெல்லாம் உடனே இதுவும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ உங்களுக்கு வள்ளுவர் வழிகாட்டுவார். வாழ்வு. எங்களுடைய அன்பிற்குரிய திருக்குறள் செல்வங்களை பாராட்டுகிற இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்ற எங்களுடைய அன்பு தம்பி முரசு அவர்களுடைய வாழ்த்துக்கள். இதை குழுமி இருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், என்னுடைய அன்பு செல்வங்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். 1989 நானும் தம்பி சோபான் போன்றவர்கள் தான் அந்த திருக்குறள் அமைப்பை சொல்லி இந்த மாணவர்களை தனியாக திருக்குறள் பேரவைக்கு எதிராக திருக்குறளை சார்ந்து நாங்கள் இந்த வகுப்பை தொடங்குறோம். இன்று வரை எங்களுக்கு 64 பேர் தஞ்சையில முழுமையாக 1330 திருக்குறளை சொல்லக்கூடியவர்கள் கிடைத்திருக்கிறார். இப்போது இந்த 6 பேரை சேர்த்தவர்கள் பாருங்க 70 பேராக. அதுக்காக தம்பி முரசாக சொல்றேன், நீங்க பயப்படாம போய் மேல சொல்லுங்க. இவங்க எல்லாம் நகராட்சி பள்ளி, அவங்க முதல்வர் நகராட்சி பள்ளி, அரசு பள்ளி, அரசு பள்ளி பிள்ளைகள், அரசு பள்ளி பிள்ளைகள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாருமே அவங்க. இது எப்பொழுது எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் தனியார் பள்ளிகள் தான் கிடைச்சது. இதுவரைக்கும் கிடைச்சது மாநில பள்ளிகள் எல்லாம். ஒரு சில பள்ளிகள் மட்டும் ஒருத்தராடு பின்னையுள்ள வேறு பள்ளிகள் கிடைச்சு தொன்றாம்பட்டில எல்லாம். ஆனா இப்ப கிடைச்சிருக்கிறது எல்லாமே நகராட்சி பள்ளி, அரசு பள்ளி. இதுதான் எங்களுக்கு இன்றைக்கு அரசும் அதை விரும்புகிறது. ஏழை எளியவர்கள் படிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை தான் ஊக்கப்படுத்துவதா. அதனால நீங்க வந்து கலந்துக்கிட்டதும் அதே நேரத்துல நீங்க இனிமே என்ன பண்ணணும்னா பரிசு வாங்கின பிள்ளைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. பரிசு வாங்கிட்டு அப்படியே எடுத்துக்கூடாது. அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும். பொருள் தெரியலன்னா மறந்துடுறாங்க. இப்ப முதல்ல படிச்ச பிள்ளைகளை இந்த 2018 இருந்து இது வரைக்கும் இருக்கிற படிச்ச பிள்ளைகள்ல 28 பிள்ளைகள்ல கிட்டத்தட்ட 16-17 பிள்ளைகள் மறந்து படிக்கிறாங்க. இப்ப 11, 12 எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்க பொருள் தெரிஞ்சு படிங்க என்கிற அந்த செய்தி சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோள். அது திருக்குறள் பேரவையா இருக்கலாம், வாசகர் வட்டமா இருக்கலாம், அல்லது தம்பி தனிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம். இதை சொல்லி கொடுத்த பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க படப்பட முடியலாம். அவங்கள என்ன பண்ண அதுதான் நான் சென்ற முறை கேட்ட போது அந்த சொன்ன இது போல இருக்கு, நீங்க அப்படி இருக்க கூடாது. கோபிஸ்டிங்க சொன்னாங்க. அந்த ஒரு 4 பேருக்கு மட்டும் புடவை வச்சு எல்லாரும் அவங்க கையில கொடுத்துட்டு அவரே காலில் விழுந்தார். அந்த தாய்மார்கள் காலில் கொடுத்துட்டு அவரே காலில் விழுந்தார். அது போல இப்ப வந்து கூட்டிருக்கான். இப்ப வந்து சீலா சந்திரன் வந்து இது மாதிரி இருக்காங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க. வடக்கு இந்தியர் எல்லாம் இருக்காங்க. அதனால அது மாதிரி இருக்காங்க. ஆனந்தவள்ளியின் பேரு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தில் எல்லாம் அது மாதிரி நிறைய இருக்காங்க. ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சேர்த்து செய்யணும். அதே போல எங்களுடைய செல்லம் அது
அது உண்மையிலேயே இங்க இருந்து திருமணமாக இங்கே இருந்திருந்தா அவ தொடர்ந்து திருக்குறள் வகுப்பு வந்தாங்க. 43 திருக்குறள் வகுப்பு வந்தவங்க. அவங்க வர முடியாததுனால தொலைதூரத்தில் இருந்தாங்க. அங்கே ஆன்லைன் மூலியமா அவங்க பொண்ணுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கு. அறத்துப்பால் முடிச்சிட்டு இல்ல, அறத்துப்பால் முடிச்சுட்டாங்க. அதே போல அவங்க அண்ணன் பொண்ணு ஆதிரை முடிச்சுட்டாங்க. அது கிடைக்கல, எப்படியும் மார்ச்சில் கிடைச்சிடும். எனவே அவங்களே திருக்குறள் குடும்பம் தான் குடும்பத்தில் இல்ல, கண்மணியோட அண்ணன் குடும்பம் எல்லாமே திருக்குறள் குடும்பமா அவங்களும் மாறிட்டாங்க. இதெல்லாம் பின்னாடி அவங்க செய்தாலும் சரி, இவங்க செய்தாலும் சரி, இது வாசல் வட்டத்தை சார்பாக சரி, இந்த திருக்குறள் குடும்பத்தை மட்டும் எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு தஞ்சைக்கு எடுத்திருக்கு. எப்போது அழைத்தாலும் நீங்க இருந்து கலந்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில குடும்பத்திலே சிரமங்கள் இருந்தாலும் அதையும் சொல்லிய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கு வளத்தை தேடிக்கொண்டு நீங்கள் எப்போதும் திருக்குறள் வழியில அதனுடைய வாழ்வில் நெருங்கி சொல்லுங்க. திருவள்ளுவரை போற்றி வாழுங்க. என்றைக்கும் நாம் நம்முடைய அறிவு வளமும் மனவளமும் குடும்ப வளமும் பெருகுமே தவிர என்றைக்கும் அது தாழாது என்று சொல்லி எப்போதும் மேம்பட்டவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்து வாழ்த்துக்கள் இருக்கு. திருவள்ளுவர் திருநாளருக்கு வாழ்த்து அடுத்தடுத்த மார்ச்ல எப்படியும் மறுபடியும் விட்டு பார்த்த 6 பேரை தவிர மீதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கடை நடத்துவாங்க. மார்ச்ல நடத்துவாங்க தமிழ்நாடு. அதுல தேர்வு செய்யப்படுவாங்க, உறுதியாக தேர்வு செய்யப்படுவார்கள். எனவே எல்லாரும் சரி, ஏன்னா ஐயா திருக்குறள் புத்தகத்தை அச்சிட்டதே நாம தான். தஞ்சாவூர் தான் மலையப்ப பிள்ளை ஞானப்பிரகாசம் தான் அச்சு போறேன். அது வரைக்கும் யாருக்கும் உழைச்சொடியில் இருந்தது. நூலாக்கி எல்லாரும் கையிலையும் தவழ விட்டதே தஞ்சை. எனவே நமக்கு தான் அந்த பெருமை இருக்கிறது என்று சொல்லி திருக்குறள் வழியிலே நாம் தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தை தொடர்பு என்று சொல்லி அத்துணை நண்பர்களை மனதில் இன்னைக்கு இவ்வளவு பிள்ளைங்க எல்லாம் ஒப்புக்கிட்டீங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க அவரோடதான் உங்களுக்குலாம் ஒரு பயிற்சியா இருந்தாரு. அவருடைய மகள் தான் முதல் அந்த 1330 தொழில ஒப்புச்சாமி சொன்னாரு. கூடிய விரைவில் எல்லோருத்தையும் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று இருக்கிற உங்களுக்கும் உச்சம் கலந்து இருக்கிற அந்த 13 பேரையும் அழைத்து நம்முடைய கோபிஸுக்கு ஒருங்கிணைத்து ஒரு விழா ஒன்றை நம்ம நிச்சயமாக பொங்கல் திருநாளிலோ அது அடுத்த நாளிலோ திருவள்ளுவர் நாளிலோ அனைவரையும் கௌரவப்படுத்திருக்கேன். ஆதிபகவன் முதற்றே உலகு அதர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு.
அதர முதலை எழுத்தெல்லாம்